ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என் பையனுக்கு நான் எப்படி சத்து மாவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட 20 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. நான் இதில் வர எல்லா மில்லட்ஸுமே நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்துருக்குறேன். நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு 6 மந்த்ஸ்லேயே ராகி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் போட்டு சத்து மாவு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நீங்கள் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகிடும். 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணி சத்து மாவு பண்ணலாம். நான் இது கூட கோதுமை பருப்பு இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா கோதுமை அடிக்கடி நம்ம சப்பாத்தியில் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எந்த நட்ஸுமே இதில் நான் ஆட் பண்ணல. ஏன்னா நான் ரெசிபி செய்கிறப்போ தனியாக நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிப்பேன். நான் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மெஷினில் கொடுத்ததை அரைச்சிக்கிட்டேன். நான் ரொம்பவே நல்லா சாஃப்டாக அரைச்சேன். பட் நீங்கள் உருண்டை பிடிச்சி மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஸ்மெல் மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.